வாட்ஸ்அப்பின் புதிய அப்டேட்டால யூசர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றதுக்கு பதிலா, டெலீட் ஃபார் மீ அப்படின்ட்டு குடுத்துட்டா, உடனே அத அன்டூ செய்து கொள்ளும் வசதிய அறிமுகப்படுத்தியிருக்காங்களாம் வாட்ஸ்அப் நிறுவனம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட உரையாடுவதற்கு அதிகமா நம்ம வாட்ஸ்அப் செயலிய பயன்படுத்துறோம். ஆஃபீஸ் டீம், ஃப்ரெண்ட்ஸ் டீம், ரிலேட்டிவ்ஸ் டீம் இவங்களோட அரட்டை அடிக்கிறதுக்கெல்லாம் இந்த வாட்ஸ்அப் நம்ம ரொம்ப பயன்படுத்துகிறோம். இதனால் சம்டைம் சிக்கல்லையும் கூட நம்ம மாட்டிக்கிறதா போயிடுது. ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அனுப்பிட்டு தவறுதலாக இதை அனுப்பிட்டுருப்போம். இல்லைனா ஏதாவது மிஸ்டேக்கோட பிழைகளோட அனுப்பியிருப்போம். ஸோ உடனே அதை நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வேலையை பண்ணிவிடுவோம். டெலீட் ஃபார் மீன் கொடுத்துருவோம். டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த வேலையை நம்ம பண்ணிவிடுவோம். பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அதை நம்மளால் அன்டூ பண்ணிக்க முடியாது. என்னடா பண்ணுறதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி நாம் மெசேஜை தவறுதலாக அனுப்பிட்டு அதை டெலீட் செய்ய நினச்சி நம்ம சாட்டில் மட்டும் நீக்கிடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது கரெக்டாக அது போய் சேர்ந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நிறுவனம் டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றதுக்கு பதிலாக டெலீட் ஃபார் மீ கொடுத்துட்டா அதை உடனே அன்டூ செய்து கொள்ளும் வசதியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே இனி அவசரத்தில் டெலீட் ஃபார் மீ கொடுத்துட்டோம்னா கவலையே படாதீங்க. நம்ம அன்டூ பண்ணி அதை டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றதுக்கு மாற்றிடலாம் அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்காங்க. டெலீட் ஃபார் மீ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நமக்கு திரையில் பாப்அப் வடிவில் அன்டூ ஆப்ஷன் தோன்றும். இந்த டெலீட் ஃபார் மீ கொடுத்த பிறகு 5 வினாடிகள் மட்டும் இந்த பாப்அப் திரையில் நமக்கு தெரியும். இதன் மூலமாக அன்டூ கிளிக் செஞ்சால் வாட்ஸ்அப் சாட்டில் டெலீட் ஃபார் மீ ஆப்ஷனை தவறுதலாக கிளிக் பண்ணியிருந்தாலும் அதை மறுபடியும் நம்மளால் மாற்றிக்க முடியும். 5 வினாடிகள் மட்டுமே அந்த அன்டூ பாப்அப் திரையில் தோன்றும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அந்த 5 செகண்ட்ஸுக்கு மேலே அதுவும் போயிடும். நமக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பும் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் அதன் பிறகு உங்கள் மெசேஜை திரும்ப பெற முடியாது. அதுக்குள்ளே அன்டூவை கிளிக் பண்ணிவிட்டு மெசேஜை திரும்ப பெற்று டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. நிறைய பேர் இதை வரவேற்றிருக்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப் நிறுவனம் ஒரு நல்ல செய்தி தானே சொல்லியிருக்கு. கண்டிப்பாக இதை நம்ம வரவேற்கணும் தானே. பெரிய சிக்கலுக்கு விடை கொடுத்துருக்குறாங்க வாட்ஸ்அப் அப்படின்னே சொல்லலாம். வல்லவன்